ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து டென்சேசி டெரர் ஸ்லைம் சீரிஸோட சீசன் 3 எபிசோட் 22 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணணும், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோடு உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்கா போகும். முடிஞ்சளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ண பார்த்தாது எனக்கு போதும். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 21 எபிசோட் போட்டுப்போம். அந்த எபிசோட போய் பார்த்துட்டு வாங்க. அப்பதான் கதையை புரியும். ஓரளவு உடம்பு வந்து சரியான வரதுனால தான் இப்போ வீடியோ கொஞ்சம் கொஞ்சமா போட ஸ்டார்ட் பண்ணேன். என்ன பண்ணுறது, சீசன் மாறினாலே இப்படி தானே. அதனால எல்லாரும் கொஞ்சம் பார்த்து இருங்க. என்ன மாதிரி அவஸ்தப்படாம. சரிங்க, நம்ம கதை உள்ள போலாமா? இப்ப கிங் காசுக்கும் என்ன ரீமரோ ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டோம். ஃபைனலி வந்துட்டியா மஜ்மிலோ? நான் ரீமரோ இவரு எதுக்கு இங்க வந்திருக்காரு? கவலைப்படாத, உன்னோட எஃபர்ட்டுக்கு சரியான ரிவார்டு கொடுக்குற நேரம். என்ன நீ சொல்லியிருந்தல உன்னோட ஐடியா வச்சு இந்த மணியை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றது, அதுக்காக தான் நான் இவரை வர வச்சிருக்கேன். கிங் காசு கிட்ட நான் கன்சல்ட் பண்ணியிருந்தேன். துவாரனோட கோல்டு காயின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்தி காசை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறோம். ஆமா, என்னால சடனா ஒரு 1500 கோல்டு காயின் கிட்ட மட்டும் தான் கொடுக்க முடியும் இப்போதைக்கு சடனா. அதுவும் மிகப்பெரிய உதவி தான் கிங் காசு. அதை வச்சு மெர்ச்சன்ட்டுக்கு காசு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பே பண்ணிடுங்க. ஆனா நான் உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். ஃபெஸ்டிவல் டைம்னால இப்போ அவ்வளவு கொடுக்க முடியாது. அப்புறமா ஃப்ரீயா இருக்க டைம் வந்து வாங்கிக்கோங்க. ஆமா, என்னப்பா பேசிருக்கீங்க ரெண்டு பேரும்? அப்ப பார்த்தா தாலியனோட ராணி தான் வந்திருக்காங்க. மிஸ் எல்லு மிஸ் நீங்களா அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகுது. அப்ப அவங்களோட சர்வெண்ட்டும் மென்னியே நம்ம பேசின விஷயத்த வச்சு இப்ப நாங்களும் உங்க கூட கை கொடுத்து உங்களோட ஆஃபர் ஏத்துக்கணும் நாங்க ஹெல்ப் பண்ணலாம்னு இருக்கோம். ஓகே, அதெல்லாம் பாத்துக்கலாம். எமிலிஷாவும் ரேமரோ. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். அந்த வகையில உங்க ரெண்டு கண்ட்ரி மட்டும் தான் நான் இந்த விஷயத்த ஷேர் பண்றேன். ஓகேப்பா. ஆமா ரீமரோ, எதுக்காக இந்த லேடி அந்த இடத்துக்கு வர வச்சிருக்கீங்க? உங்ககிட்ட இருந்து இந்த மாதிரியான பதில் தான் வரும். கேசல் பாய் கொஞ்சம் மூடு, இதனால எங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசுறா. அப்படி பேசினா நீ ஹாப்பியா இருக்கலாம். நான் உங்களுக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன், மிஸ் எலிமிஷியா என்ன கிங் காசக்னு கொடுங்க, காசல் பாய்னு கூப்பிடாதீங்கன்னு சொன்னல. இரவோ என்னது காசக் பாயா? சரி, உங்களோட இம்பார்ட்டன்டான கோல் என்னன்றது சொல்லுங்க. அட போடா, என்ன இருந்தாலும் உங்களோட கிராண்ட் ஃபாதர் மாதிரி நீ இல்லடா. அவரை பத்தில எடுக்காதீங்க. எங்க அப்பா மாதிரியே நான் எல்லாருக்கிட்டையும் கடினமா தான் நடந்துப்பேன். உங்களுக்கு தெரியாது. சரி முக்கியமான விஷயத்தை ஆரம்பிக்க போறோம். சாப்பாடு எதனா எடுத்துருவாங்க குடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜூஸ் எல்லாம் கொடுக்க அதை சாப்பிட்டு பார்த்துட்டு வேற லெவலில் இருக்குன்றாங்க. இவனோட நாட்டுல இப்போ மெர்ச்சன்ட்டுக்கு பணத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக உன்னுடைய நாட்டுல இருக்கிற காசை எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக நீ எல்லாரும் இப்ப கேட்டு இருக்கல. அதுக்காக நானும் ஹெல்ப் பண்றேன். என்னோட காசையும் நான் உங்களோட கண்ட்ரி கூட இணைச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படியே பண்ணிக்கலாம். ஆனா ரீமரோ உனக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு பீப்புளையும் சிட்டிசன்ஸையும் நம்ம ஹாப்பியா வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கினா கண்டிப்பா நம்மளும் சந்தோஷமா இருப்பா. கண்டிப்பா நான் நம்புறேன். நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி மட்டும் போதும். இந்த வேலை முடிகிற வரைக்கும் இந்த இடத்துல கூட தங்குங்க, பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற காயின்ஸ் எல்லாம் இப்போ கீழே கொட்டவும் இதெல்லாம் என்னோட பாக்கெட் மணி. என்னது பாக்கெட் மணி தொட்டு இவ்வளவு போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு பாக்க என்ன வெறும் ஒரு 1000 கோல்டு காயின் தான் இதுல இருக்கும். உனக்கு என்னமும் வேணும்னா நான் அரேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். இல்ல இப்போதைக்கு இதை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 10 ஸ்டாலருக்கு தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் ஒரு கோல்டு காயின் கிட்ட. சரி என்ன இருந்தாலும் உனோட ப்ராமிஸை மறந்துடாத. அப்கோர்ஸ் நான் மறக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம துவாரகன் கிட்ட இருந்து நான் 1500 கோல்டு காயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்கேன். இப்போ ஆமா ட்ரீமரோ, நீ உண்மையிலே கிரேட். டயப்ளோவும் சொல்ல டயப்ளோவை எமிலியாவும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. என்னோட பக்கம் பென்னிமரும் பாராட்ட. நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல இந்த ஆஃபருக்கான முக்கியமான ஹெல்ப் பண்ண ஒரு ஆள் இங்க இருக்காங்க போல. அது ஒரு சின்ன டைம்ல இவ்வளவு கோல்டு காயின்ஸை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு காரணமே நீ தான் இருப்ப. என்னப்பா சொல்ற? ஏன்னா உன் கூட இருக்கவங்களை நம்பலாமா? அதனாலதான் நான் கேட்கிறேன். ஒருவேளை அவங்க நீ ஏமாத்திட்டு இந்த நாட்டை கைப்பற்ற போறாங்க. டயப்ளோவும் கண்டிப்பா நாங்களும் அப்படி பண்ணவே மாட்டோம். நான் என்னோட வாழ்க்கையை நான் ட்ரீமரோக்காக சேவை செய்வேன் அர்ப்பணிச்சிருக்கேன். அப்படியா? உண்மையா சொல்ல போனா இவனும் ஒரு டீமன் தான்ப்பா. என்ன பண்ணிட்டான், எனக்கு சேவை செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த டீமன்ற ஒரு பதவியில இருந்து கீழே இறங்கி இப்ப எனக்காக சேவை செஞ்சிருக்கான். சரி, இன்னொரு ப்ராப்ளம் எதனா வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் புதுசா? அதுக்காக ஹெல்ப் பண்ணுவியா? பெனி வருவோம். ஆமா, யாருன்னா கண்டிப்பா பிரச்சனை படுத்துனே இருப்பாங்க. திடீர்னு வந்தா என்ன பண்றது? இந்த பணம் செல்லாது அந்த மாதிரியான பிரச்சனைகள் கேட்கறது உங்களுக்கு தெரியாதா? தாலியன் அது ஒரு பார்ட் ஆஃப் தி கவுன்சில் தான் கிடையாது, சரியா? ஆனா அதுக்காக மிச்ச பிரச்சனைகளை விட முடியாது. உனக்கே தெரியும்ல அப்படின்னு மெஜ்மில பாக்க என்ன கேக்குறீங்க? இல்லைங்க, ஆல்ரெடி நான் நிறைய ரூமர்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ரூமர்ஸ் வச்சு பார்க்கும்போது வெஸ்டர்ன் நேஷன்ஸ்ல இந்த கரன்சியை எக்கனாமிக்கலா அவங்க கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. அதுக்காக தனி கமிட்டியே இருக்கு அந்த இடத்துல. நம்ம அதனால உஷாரா இருக்கணும். ஏன்னா இருக்கிறதுலேயே முக்கியமான எதிரியை இப்ப நமக்கு இருக்கிறது அந்த வெஸ்டர்ன் நேஷன்ஸ் மட்டும் தான். அப்ப ஜோயும் மாஸ்டர் யாரோ தப்பான முறையில இந்த இடத்துல வர பாக்குறாங்க. ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்களை தடுத்துடுறேன். யாப்பா அடியோ உன்னோட பிரசன்ஸை என்னாலே கணிக்க முடியலையப்பா அப்படின்னு எமிலியாவும் கேட்க. ஆமா ட்ரீமரோ, என்ன இது உங்களோட சபார்டினேட் இந்த மாதிரி பயமுத்திரம் திடீர்னு வந்து அதுக்கப்புறம் அவனும் மறைய இவங்களும் ஷாக்கா பாக்குறாங்க. வா, சூப்பரான பவர் வச்சிருக்கானே, பரவாயில்ல ரீமரோ, சூப்பரான ஆளு கூட வச்சிருக்கேன். சரி ரீமரோ, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்ன பாது? அவன் கேட்ட அடுத்த நிமிஷமே அவனோட ஆரவை ரிலீஸ் பண்ண அதை பார்த்து மஞ்சள் கதறான். நியூ ஆக்டிங்லாம் எதுவும் பண்ணாத, ஒழுங்கு மரியாதையான என் கிட்ட நல்லபடியா நடந்துக்கும், அதான் உனக்கு நல்லது. நிச்சயமா நான் அந்த மாதிரி பண்றேன். எப்படி இந்த டீமனால மட்டும் இந்த இடத்துல எங்களோட பிரசன்ஸை தாங்கி நிக்க முடியுது? அதுதான் முன்னாடியே சொன்னல, இருக்கிறதுலயே ஹையஸ்ட் பவர் கொண்ட ஆள்கள்ல இவனும் ஒருத்தன். பரவாயில்ல, பயங்கரமான ஆளுகள் தான் கூட வச்சிருக்க ரீமரோ. இல்ல பயங்கரமான ஆள்லாம் கிடையாது. மனசுல நல்ல பையன் தான். என்ன பார்க்க பயங்கரமா ஸ்ட்ராங்கா இருப்பான். அப்படியா? அப்புறம் இன்னொரு கேள்வி, நீ டீமனோட ரன் மார்க்குக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு நீ தான் ஏத்துக்கிற. ரன் மார்க்கா? டயப்ளோக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. அவன் எந்த
விஷயத்துலயும் பிரச்சனையும் போய் மாட்டிக்க மாட்டான். தெரிஞ்சிருச்சு ஷியான் தான் எக்ஸாம்பிளுக்கு அவதான். அவனும் சிரிக்க, என்னடா சிரிக்கிற? ஓ பாராட்டு அதுக்கு என்னடா சொன்ன? அவன் உண்மையிலே நடிக்கல, உன் கூட உண்மையை வேலை செய்யறான். இந்த டீமன் எது பண்ண ரெஸ்பான்சிபிலிட்டி நீ தான் ஏத்துப்பல. ஆமா எல்லாம் நம்ம பசங்க, அவனா எதனா பண்ண நான் தான் ஏத்துக்கணும். என்ன பண்றது? ஸ்டார்டிங்ல நான் சொல்றது எதுவுமே அவன் கவனிக்க மாட்டானுங்க. ஆனா இப்போதைக்கு நல்லா கேக்குறாங்க. பாத்து கத்துக்க ஏறலாம். டேமன் லாடுக்கு அவனோட சர்வெண்ட் எப்படி வேலை செய்யறான். நல்லா தெரிஞ்சது மேடம். மேடம் ஏன் உயிர் எடுக்கிறீங்க அப்படின்னு அவன் பாக்க. இது போதும் லேடி எல்மிசியா. இப்போ நீங்க சொல்ல போறது என்ன? அவனுக்கு சப்போர்ட் பண்ண போறீங்களா இல்லையா ரீமரோக்கு? ஏன்னா நீங்க ப்ராமிஸ் பண்ணணும். நான் காசுக்கு என்னோட நாட்டுக்காக நானும் ரீமரோக்கு ப்ராமிஸ் பண்ணலான்னு இருக்கேன். நல்லா புரிஞ்சுது. நம்ம ஃப்ரெண்ட் ரிலேஷன்ல இருக்கும் போது வரைக்கும் நம்மளோட நட்பை யாராலையும் பிரிக்க முடியாது. நம்ம ஜாலியா போகலாம். அதாவது என்னோட பிரச்சனைக்கு நீ வராது, நான் உன்னோட பிரச்சனைக்கு வர மாட்டேன். ஆனா உனக்கு ஒரு ஆபத்து பிரச்சனை போது நான் கண்டிப்பா வருவேன். சொல்லுங்க மேடம். இதுக்கப்புறம் ரீமரோ சொல்ற மாதிரி என்ன வேலையோ அதுக்கான பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சிருந்தேன் என் சார்பா. பரவாயில்ல ரீமரோ, எப்படியோ பெரிய பெரிய ஆள்லாம் ஒன்னா வச்சு சமாளிச்சு பேசுற தன்மை உங்ககிட்ட நிறைய இருக்கு. அப்ப நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லப்பா, அது சும்மா கூப்பிட்டு வந்துடுறாங்க. காசுக்கும் ரீமரோ கொஞ்சமாச்சு ஞாபகம் இருக்கா இல்லையா? உங்களுக்கு இப்ப ஃபவுண்டர் ஃபெஸ்டிவல் நடந்திருக்கு. அதனால அந்த ஃபெஸ்டிவலுக்கான வேலையை பாருங்க. இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். மஜ்மல் சொல்லுங்க ரீமரோ. சரி உனக்கு உடம்பு முடியல. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் கூப்பிடுறேன். சரி ஓகே நல்லா புரிஞ்சுது. நான் உங்ககிட்ட இன்னொன்னு விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இன்னொரு ப்ராப்ளமா? எக்ஸாக்டா சொல்ல முடியுது. ப்ராப்ளம்லாம் இல்லடா. பர்சனலா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். எனக்கு அந்த யோசிடா அறிமுகப்படுத்தி வைப்பியா? மெலேடி என்ன சொல்றீங்க? அது ஸ்நாக்ஸ் டாபிக் இந்த இடத்துல எடுக்கணும். நீங்க எந்த விதமான பிரச்சனை இல்ல, அறிமுகப்படுத்தா போச்சு அப்படின்னு சொல்ல பரவாயில்ல. 3 வழி மூலியமா ஒரு 3 நேஷனும் இப்ப நம்ம கூட கை கோத்திருக்கனால நம்மளோட நேஷன்ஸ்ல இருக்கிற காயின்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண இப்ப ரொம்பவே வழியா போயிடுச்சு. இப்ப ஸ்டேடியத்தை காமிக்க ஃபைனல் மேட்ச் வந்துருச்சு. இன்னைக்கான வெற்றிக்காக 2 பேர் காத்துருக்காங்க. அதுல முதல் ஆள் லைட் ஸ்பீட் ஆஃப் மாசாயோகி. அவரை எதிர்த்து போராட போற காப்டா ஸ்மால் வாரியர். இதுல யாரு பிக் 4ல ஒருத்தர வர போறீங்கன்றத பாக்கலாம். இன்னும் பேசுறீங்க காப்டாவும் போலங்க. என்ன இருந்தாலும் நான் பின் பண்ணுவாண்டா கம்மன் அடிக்கலாம். ஹீரோ மாசாயோகி காமிக்க நான் என்ன பண்ண போறேன், என்னடா பண்ண போற, உயிரோட எப்படியாச்சும் இருக்கணும்டா, எப்படியாச்சும் ஜெயிக்கணும்டா. நேற்று எப்படி அந்த டஜன் மாஸ்டர் கிட்ட அவங்கிட்ட சொல்லி வச்சுட்டேனே நான் வருவேன்டாடு, கண்டிப்பா நான் கொண்டு என்ன பறக்க விட்டுருவானுங்க. சரி இந்த மேட்ச் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க. சரி நேத்து போலி இன்னைக்கு ஒரு பிக் ஆரம்பிப்போம் அப்படின்னு மசாய்க்கு எதுவுமே பண்ணாம சும்மா நிக்க. காப்டாவும் இன்னைக்கு சத்தடா அப்படின்னு அவனுக்கிட்ட பேசின போகும்போது அவனோட 2 கண்களும் பார்த்து பயந்துடுற ஒரே இடத்துல இருந்து மிரட்டான். காப்டா புது மூவ் பண்ணி இருக்காரு. அவருடைய புது பவர் என்னன்னு தெரிஞ்சு விரும்புறாரு போல. இவ்வளவு பெரிய காப்டாவே இவர் திணற வரானா எவ்வளவு பெரிய லெஜெண்டா இருப்பாரு. அப்ப பார்த்தா கீழே தொட நடந்தது. காப்டாவும் நினைச்சேன் நீ பயப்பட மாட்டி என்கிட்ட நடிக்கிறதானே, அப்புறம் எனக்கு வேற வழி இல்லடா, உன்னை நான் ஒரு அடியா அடி பண்ணா அதுக்காக இதை நான் பயன்படுத்தேன்னு சொல்லுவோம். அடுத்த நிமிஷம் ரஃபேல் செஞ்சுவோம். இதுக்கு தான் நேற்று 2 முறை கால் பண்ணிருந்தா ரிப்போர்ட் பண்றேன். லாஸ்ட் நைட் காப்டா தன்னுடைய யூனிக் ஸ்கில் மூலியமா டீமன் உல்ஃபை சமன் பண்ண முடியும். சமன் பண்ண ஆட்களை கம்பைன் பண்ணி இப்போ உருவாக்கி அட்டாக் பண்ண முடியும். என்னது ரங்கா கூடியா? அதுக்கப்புறம் பார்த்தா அவனு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்ல அவ்வளவு இருக்கும். அவன் மிகப்பெரிய உல்ஃபாவே மாறிடும். அதாவது உல்ஃபும் காபினும் எல்லாரும் பார்த்துட்டு வாய பிறந்துட்டு கெத்தாகுது. மசாய்க்கியோ அட்டடா என்னடா இப்படி மாறி இருக்கான், என்ன காப்பாத்துடா விட்டுறாதீங்களா அப்படின்னு அவன் புலம்பு. மலிமோ சூப்பர் கலக்கு ஜாலியா விளையாடு பாருங்க. காப்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்காரு. அதுவும் ரங்கா கூட டேப்லவும் இது அவனுடைய புதிய ரேர் ஸ்கில்னு கூட சொல்லலாம். தன்னோட பாடியை இன்னொரு ஆளு கூட டிரான்ஸ்பர் பண்றது மூலியமா ஒன்றிணைச்சு ஒன்னா மாற முடியும். இதனால 2 பேரோட பவர்ஸும் கம்பைன் ஆயிடும். பாத்தீங்களா இதுதான் காப்டாவும் ரங்காவும் சேர்ந்து இந்த இடத்துல கலப்பின்னு இருக்காங்க. அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் சூப்பரா இருக்குல்ல. ஹீரோவும் ஷியான் என்ன காப்டாக்கு எப்படி ரங்கா இந்த மாதிரி கம்பைன் ஆகி உள்ள போக முடியுது புரியல. அது என்னன்னா தன்னுடைய காம்போ பவரை பயன்படுத்துறான் ரங்கா. அதனால அவனோட சம்மனிங் பெல்லு மூலியமா தன்னோட பாடியை அவனோட ஒன்றிணைச்சு சண்டை போட முடியும். ஏண்டி நான் உங்ககிட்ட ரங்கா பத்தியா கேட்டேன், காப்டா என்ன தேண்டி பண்றான்னு கேட்டேன். ஹக்குரோவும் அட்ரீம்ரோ என்ன இருந்தாலும் காப்டாவன்ற சாட்டிய பாருங்க. இப்பதான் தாங்கா இருப்பான், ஆனா சரியா கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கணும் இல்லன்னு தெரியலையே. ரங்காவோட பவர் எல்லாமே ரொம்ப வைல்டா இருக்கும். அதனால உனக்கு விட இப்ப கொஞ்சமே பவர்ஃபுல்லா இருக்கும். இது ஏன் மூலடா இப்போ நான் உனக்கு காலி பண்ண போறான்னு சொல்லிட்டு ரங்காவும் காப்டாவும் சென்ஸ் சொல்ல, ரெண்டு பேர்ல யாரா இப்ப புதுசா பேசுறீங்க, வயசே தினசாகுது, பேசுறதை விடுது போய் மசையை கூட ஃபைட் பண்றான். அதுக்கப்புறம் அவன் போக இதுடா அப்படி மசையை பாக்குற அவன் கூட தாண்டி போயிட்டு செவத்துல மோதுறான். எல்லாரும் பார்த்துட்டு என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா காப்டாவும் ரங்காவும் மட்டையை கிடக்குறாங்க செவத்துல மோதின்னு. முட்டாளுங்க தன்னோட ஓவர் பவர் கண்ட்ரோல் பண்ண தெரியாம செவத்துல போய் மோதிட்டானுங்க. ரங்காவோட பவர் தான் அதிக லெவல்ல இருக்குன்னு தெரியல அவனுக்கு அப்படின்னு பின்னி வரும் சொல்ல. அப்புறம் இன்னொரு பக்கம் எரிச்சலா வரான். மலிமோ ஏண்டா உங்ககிட்ட ஒரு நல்ல ஃபைட்டை கொடுத்து ஜாலியா விளையாடுங்கன்னு சொன்னா என்ன மன உளைச்சலுக்கு ஆள கிட்டீங்களோ டென்ஷன் ஆகாத மலிமே. அங்க கேப்டன் நல்லா தானே பண்ணான், இதுக்கே அவனை பாராட்டணும். ரீமரோ என்ன இருந்தாலும் இந்த மாதிரி பேசினா நான் டென்ஷன் ஆயிடும் சொல்லிட்டேன். என்னடா அவன் பண்ணிருக்கான், தன்னோட பவர் அந்த இடத்துல அவன் வெளியே காமிச்சிருக்கான். அதை பத்தி ஸ்பாய்லர் வேற பண்ணிருக்கான். நான் எவ்வளவு ஆசையா இருந்தது தெரியுமா எப்படி இருக்கும் ஃபன்னு. இங்க பார்த்தா இளவரத்தை இப்படி மட்டையா கிடக்குறான் அவங்க கூட ஃபண்ட் போடாம. ஆமா அவங்க சொல்றது சரிதான் கிரேட் ரீமரோ. காப்டன் இந்த பவர் ஸ்பாயில் பண்ணிட்டான். இது ஸ்பாயில் பண்றது அர்த்தம் கிடையாது. வாய 3 பேரும் கண்டிப்பா நான் அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு மலிமும் கேட்க. காப்டா என்ன மன்னிச்சுடா அப்படின்னு ஹீரோவும் பாக்க. ஆமா என்ன நடந்தது அப்படின்னு மசாய்க்கியும் பாக்க. பின்னாடி பார்த்து அவன் மட்டையா கிடக்கத்த அவன் பாக்கல. அந்த பக்கம் மக்களும் மசாய்க்கு அவர் பயன்படுத்தின சக்தியை பாத்தியா, அது எனக்கு தெரிஞ்சு ஹேர்லி அட்டாக் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். அதனால நம்மளால பார்க்க முடியல. மசாய்க்கு உண்மையில வேலை சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் கத்து. மசாய்க்கு காத்தாதீடா நான் ஜெயிக்கலடா, நான் உண்மையில கோடா தேவையில்லாம இதுல வேற ஜெயிச்சு போட்டுமே. ஜெயிச்சுட்டு இப்ப எப்படி நான் என்ன பண்ண போறேன், அடுத்ததா டீமன் லாட நான் எதிர்க்கணுமா, அவன் உண்மையில வேற லெவலா இருப்பான் இவனை விட, நான் எப்படி சமாளிக்க போறேன். அதனால இந்த மேட்ச்ல இருந்து நம்ம வித்ரா பண்ணது கரெக்டா இருக்கும். அப்பா சாமி இந்த விஷயம்ன்றது கண்டிப்பா தற்கொலைக்கு சமமானது. அதனால இந்த மேட்ச்ல ஜெயிச்சது மாசாயோகி. இருங்க ஒரு நிமிஷம். அப்புறமா அவன் அவங்க கிட்ட மைக் வாங்கி இந்த மேட்ச்ல நான் தோத்துட்டு தான் அர்த்தம். எக்ஸ்கியூஸ் மீ சார் மசாயோகி என்ன சொல்றீங்க,
மக்கள் எல்லாரும் குழப்பத்துல இருக்காங்க. கண்டிப்பா இப்படி சொல்றீங்கன்னா காப்டா தான் ஜெயிச்சதா அர்த்தமாயிடும். உங்களுக்கு ஓகேவா? அதுதான் நாங்க உண்மையே. அவனோட ஃபுல் பவரை பயன்படுத்தி என்ன அட்டாக் பண்ண வந்தான். பட் அதை கண்ட்ரோல் பண்ண தெரியாம அவுட் ஆயிட்டாரு. அது மட்டும் இல்லாம நான் எதுவும் அட்டாக் கூட பண்ணல. இதனாலேயே எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. பத்தாவதுக்கு என்னால அவ்வளவு ஈஸியெல்லாம் டீமன்ல ட்ரீம் ரோவை எதிர்க்க முடியாது. எனக்கு என்னமோ சக்திகள் நிறைய தேவை. அதனால இதுல ஜெயிச்சது அவராவே அனௌன்ஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப. எப்பா ஃபுல் எப்ப போட்டி இப்ப பேசிருக்க, கண்டிப்பா வேலை செய்யணும். ஆடியன்ஸ் தயவு செஞ்சு என்ன மாட்டி விட்டாதீங்க, பிரச்சனை இல்ல. ஹீரோவும் என்ன நினைச்சவன் பண்றான் யாருக்குமே புரியல. ஏன் இப்படி பயப்படுறான்? இல்ல வேற எதுனாவா? மக்கள் எல்லாரும் மசாயுக்கி எவ்வளவு நல்ல மனசு அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளுறாங்க. மசாயுக்கின்னு கத்த ஹீரோக்கு இப்பதான் புரிய வருது. என்னடா இது, இவனுக்கு இவ்வளவு ஆடியன்ஸா? எதுக்காக சீரப் பண்றாங்கன்னு பாக்க அந்த டைம் ரஃபேல் சென்சேவும் இவனுடைய எஃபெக்ட் வந்து ஐக்கிய ஸ்கில் ஆனது மக்களிடையே அவங்களுடைய மனசுல ஒரு இடத்த பொழிச்சு எமோஷன்ஸ் மூலியமா தன்னை கவர்றதும் தன்னை ஃபேமஸா காட்டிக்கிறதுக்காக மக்களுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணி மேனிபுலேட் பண்ற ஸ்கில்ல இவரு வச்சிருக்காரு. அப்படியா? சரி அப்பனா அவன் கூட்ட தான் தெரிய இருக்கும். ஜோய் சொல்லுங்க சார், மசாயுக்கி கிட்ட போயிட்டு ஒரு விஷயத்த சொல்லு. இன்னைக்கான லஞ்சுக்கு அவன் கூட வந்து சாப்பிட சொல்லி இன்வைட் பண்ண. அவன் கூட கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக இந்த ஃபைனல் மேட்ச்ல மசாயுக்கி தோத்ததை அறிவிச்சிட்டு போயிட்டாரு. அதனால இதுல ஜெயிச்சது அபிஷியலா இப்ப ரங்கா அண்ட் காப்டா. என்ன நினைக்கிறீங்க காப்டா? இது ஜெயிச்சிருக்கான் அப்படின்னு அவன் ஆச்சரியத்துல இருக்கு. ஆமா ஜெயிச்சிருங்க சொல்லவும் அதுக்கப்புறம் ஹீரோ ஒவ்வொருத்தருக்கும் அவார்டு கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் வந்தவங்களுக்கு. காப்டாக்கு அவன் கொடுக்க வரும்போது காப்டா பரவாயில்ல காப்டா, நீ எப்படியோ பிக் ஃபோர்ல ஒருத்தர் அவரோட தகுதியை நீ வளர்த்துக்கின. இந்த மேட்ச்லயும் ஜெயிச்சுட்டு. பட் ஆனா இந்த திறமை எல்லாம் உனக்கு பத்தாதுக்கண்ணா, ட்ரைனிங் கம்மியா இருக்கு. உனக்காக ட்ரைனிங் கொடுக்க ஆவலா ஒருத்தன் காத்துன்னு இருக்காங்க. ஆமா அது நான் தான் ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு மணி வர. அதனால உயிரோட எந்த திரும்பி பார்க்கலாம். கவலைப்படாத, அவன் சொல்ற மாதிரி பண்ண மாட்டேன். ஒண்ணு நல்லபடியா தாவர வேறு கத்திர விடுறேன். லேப் இதுல போட்டு குமிரி எழுதுறவன என்னது வேறு மாதிரி நீங்களே வாடா விட்டுருந்தேன் தேவத்தி விட்டுருவாடா வரல. அக்ரோவோ காட்டா இது ஏத்துக்கூடா, இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. யோகேவா மூடிட்டு போயா, இவங்க கூட இருக்குது போயிருந்தா நீயோ பரவாயில்லையா? என்ன சொன்ன பயமுறா. ரங்காவும் என்னதான் இருந்தாலும் சார் பிரேமரோ நானும் காட்டாவோ ஒன்னா சேர்ந்துதான் டீம் ஒர்க் பண்ணி சண்டை போட்டோம்ல. ஆமா நீ கூட தான் அப்படின்னு ரங்காவோ திரும்பி பார்த்தா மலிமையோட பார்த்து தம்பி நீ இந்த ஓடு பாக்குற, உனக்கு ட்ரைனிங் தான் வான்னு சொல்லிட்டு அவனை இழுத்து போறான். அவனும் கலறான். அதுக்கப்புறம் லஞ்ச் டைம்ல இவனுக்கு ரெண்டு பேரும் ஃபார்முலா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்க. ஏன்னா ரெண்டு பேருமே ஜாப்பனீஸ், கூடவே அதர் வேர்ல்டுல இருந்து வந்தவனுங்கனால தன்னுடைய உண்மையான ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணிக்கிறாங்க. என்னது நீங்க ஜாப்பனீஸா? ஆமா சாப்பாடு கூட அதேதான், தாராளமா சாப்பிடு. ஓ பார்க்கவே செம்மையா இருக்கு. பார்க்கதான் செம்மையா இருக்குல்ல, சாப்பிட்டு பாருன்னு அவ சாப்பிட்டு பார்த்துட்டு வேற லெவலா சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு கடகடன் சாப்பிடுறோம். மிக்காமி இல்ல சாரி மிஸ்டர் ரீமரோ, நான் உங்களோட சர்வெண்டா இருக்க ஆசைப்படுறேன். நீங்க என்ன சொல்றீங்க? என்னது சர்வெண்டா? ஆமா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. நான் என்னோட ஸ்டேட்டஸ் லெவல்ல ஹீரோவா இருந்தா கூட அதை பத்தி கவலைப்படாம உங்களோட ஒரு நட்புறவான ரிலேஷன்ஷிப்ல ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக நான் உங்களுக்கு கொஞ்சம் சேவை செய்யல சர்வெண்டா இருந்து. பரவாயில்ல, என்னோட ஐக்கியூ ஸ்கில் எல்லாம் வேற லெவலுக்கு. உண்மையா சொல்ல போனா என்னோட ஐக்கியூ ஸ்கில்ல சூஸ் அண்ட் ஒன்னு சொல்லுவாங்க. எதனா ஒன்னு சூஸ் பண்ற வாய்ப்பு கிடைக்கும். அது உங்களுக்கு தெரியுமா? அதனாலயே எனக்கு பல பிரச்சனைகள் வருது தெரியுமா? அப்படியா சரி. அப்புறம் என்னோட லேப்ரின்த்ல போயிட்டு ஃபைட் பண்ணி அவங்கள ஜெயிக்க முடியுமா சண்டை போட்டு? என்னது சண்டை போடணுமா? என்ன பேசுறீங்க? இல்ல நீ டென்ஷன் ஆகாது. நான் கேக்குறது அந்த இடத்துல எங்களுக்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்காக நீயும் உன்னோட குரூப் மெம்பர்ஸும் அந்த லேப்ரின்த்ல போயிட்டு ஒரு சின்ன அட்வென்ச்சரிங் பண்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணீங்கன்னா போதும். ஏன்னா இது மூலியமா பிரபலம் ஆயிட்டு நிறைய பேர் போவாங்களே நம்பி. அந்த ஒரு நம்பிக்கைக்காக தான் உங்ககிட்ட கேக்குறேன். அப்படியா? அப்பனா கண்டிப்பா பண்ணலாம். அப்பனா நீங்க ட்ரையல் மாதிரி எதனா வைக்கலாம்ல? ட்ரையலா? ஆமா இப்ப நம்ம வீடியோல கூட சும்மா ட்ரையல் பாக்குற மாதிரி விளையாடுறது இருக்குல்ல, ஏதோ குறிப்பிட்ட ஒரு சில கேம்ல அந்த மாதிரி சொல்றேன். அப்படியா? ஓகே சரி. இந்த இடத்துல மாங்காலாம் இருக்காமே. மாங்காவா? தலைவன் இங்கதான் ஒருத்த வெட்டி போய் உட்காந்து படிச்சு நிற்பான். எல்லாம் ஃபன்னா இருக்கும். உனக்கு வேற கவலைப்படாத. கண்டிப்பா நான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்றேன் மிஸ்டர் ரீமோ. நீங்க சொன்ன இந்த வார்த்தைக்காக கண்டிப்பா உங்களோட ஃபாலோவரா நான் இருக்க ஆசைப்படுறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நல்லாவே புரியுது. இன்னைக்கு எனக்கு ஒரு புதிய ஃப்ரெண்டு கிடைச்சிட்டான். அவன் பார்த்தா மாங்கால அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கான். இன்னும் எத்தனை குதுகலங்கள் நடக்க போதோ அப்படின்னு ஹீரோ சொல்லாதோட ஈரத்துல இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்க கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ண பார்த்தா அது வேணும் போதும். அடுத்த வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மசாயுக்கிலாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ தான் டைட்டிலுக்குன்னு. ஆனா உண்மையிலே பவர்ஸ் எல்லாம் எதுவுமே காமிக்கல அவனுக்கு. அந்த அளவுக்கு சும்மா மேலோட்டமா பில்டப் கட்டுற மாதிரி தான். அதனால அடுத்த எபிசோட்ல ரொம்ப பண்ணா போவோம். அதனால முடிஞ்சளவுக்கு யாரும் மிஸ் பண்ணாம பாருங்க. சரிங்க, இந்த வீடியோ முடிச்சுமா.